வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். காமராஜர் பிறந்தநாள் விழாவில் திடீர் பரபரப்பு. காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற மோதலில் தள்ளுமுள்ளு. மத்திய இணையமைச்சர் சமரசம். ரங்கசாமி அரசு எந்நேரத்திலும் கவிழ்ந்து விடுமாம். கட்சியை பலப்படுத்த காங்கிரசார் தயாராக இருக்க வேண்டும் என நாராயணசாமி அறிவுரை. இடதுசாரி கட்சியினர் தர்ணா போராட்டம். லோக்பால் சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பரபரப்பு காணப்பட்டது. புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காமராஜர் பிறந்தநாள் விழா கட்சி அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் வரவேற்புரையாற்ற அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காமராஜர் திருவுருவ படத்திற்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள் நமச்சிவாயம், கந்தசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவினர். இதன் பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன், எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற தகுதியுடைய எம்எல்ஏக்களே என்று வைத்திலிங்கம் நமச்சிவாயத்தை பார்த்து குறிப்பிட்டார். இதற்கு எம்பி கண்ணனின் ஆதரவாளரான வெற்றி செல்வம் எதிர்ப்பு தெரிவிக்க அமைதியா அமருமாறு காங்கிரஸ் நிர்வாகிகள் கூறியதால் வெற்றி செல்வனுக்கும் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் கைகலப்பில் ஈடுபட்டன. இதனால் அங்கு பரபரப்பு காணப்பட்டதால் மத்திய அமைச்சர் நாராயணசாமி சமாதானப்படுத்தினார். புதுவையை ஆளும் மைனாரிட்டி அரசு எந்த நேரத்திலும் கவிழலாம் என்பதால் காங்கிரஸை பலப்படுத்த அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுவை காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற காமராஜர் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, தற்போது நாம் ஆட்சியில் இல்லை என்றாலும் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்றும், புதுவையில் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய போதிலும் மக்களின் தீர்ப்பை மதித்து அவர்களுக்கு சேவை செய்ய தயாராக உள்ளோம் என்றார். தற்போதைய அரசு 2 மாத ஆட்சி காலத்தில் எதனையும் செயல்படுத்தாமல் உள்ளதென்ற நாராயணசாமி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பும் நிலைமை உள்ளதென்றும், இங்குள்ள ஆட்சியாளர்கள் சேலம் சென்று விட்டு வந்தால் மட்டும் போதாது, மத்திய திட்டக்குழுவிடம் நிதி கேட்டால்தான் திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்றார். புதுவையை ஆளும் மைனாரிட்டி அரசு எந்த நேரத்திலும் கவிழும் என்பதால் காங்கிரஸை பலப்படுத்த அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்ற அவர், உட்கட்சி போராட்டங்கள் காங்கிரஸை பலவீனப்படுத்தி விடும் என்றும், காங்கிரஸ் திமுக கூட்டணியை கருணாநிதி உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கும் போது புதுவை திமுகவினரின் விமர்சனத்திற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார்.
பாராளுமன்றத்தில் லோக்பால் சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுவையில் இடதுசாரிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வலிமையான லோக்பால் சட்டத்தை உருவாக்க வேண்டும், அந்த சட்டத்தில் பிரதமரையும் உட்படுத்த வேண்டும், தேர்தலில் பண ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த விகிதாச்சார பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட தேர்தல் சீர்திருத்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தர்ணா போராட்டம் தலைமை தபால் நிலையம் அருகில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் ஆனந்த், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உழவர்கரை செயலாளர் ரெனின் துரை ஆகியோர் தலைமை தாங்க நகர செயலாளர் சீனிவாசன், பூபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். லோக்பால் சட்டத்தை ஏற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் கலைநாதன், தேசிய குழு உறுப்பினர் விஸ்வநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் பெருமாள் ஆகியோர் உரையாற்றினர். இதில் இடதுசாரி அமைப்பின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ஜீவானந்தம் அரசு பள்ளியில் காமராஜர் பிறந்த நாளையொட்டி நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் மாணவர்கள் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். பெருந்தலைவர் காமராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஓவிய போட்டி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. போட்டியினை பள்ளி துணை முதல்வர் வெங்கடகிருஷ்ணன் துவக்கி வைக்க பள்ளி தலைமை ஆசிரியர் அருணாச்சலம் முன்னிலை வகித்தார். இதில் பல்வேறு வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். புதுவை வெண்ணிலா நகரில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுவை மாநில அம்பேத்கர் மறுமலர்ச்சி கழகம் சார்பில் ஹோமியோபதி இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் வெண்ணிலா நகர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது. மாநில தலைவர் ராஜசேகர் தலைமை தாங்க மனித உரிமைகள் கழக மாநில தலைவர் மாதவன் முன்னிலை வகித்தார். ஹோமியோபதி தலைமை மருத்துவர் புவனேஸ்வரி தலைமையிலான குழுவினர் மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொண்டனர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். காமராஜர் பிறந்த தினம் இன்று கொண்டாட்டம். மத்திய அமைச்சர், முதல்வர் மற்றும் பல்வேறு கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. மதர் தெரேசா பள்ளியில் மாதிரி பாராளுமன்றம். மாணவ மாணவிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சபாநாயகர் சபாபதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டிராம் ராம். கோடி ரகங்கள் கண்டாராம், விலையு குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டிராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டிராம் ராம். பாண்டிராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டிராம் ராம். ஆடி ஆடி வந்தாராம், அள்ளி அள்ளி தந்தாராம், ஊர் எல்லாம் போற்றி பாடும் பாண்டிராம் ராம். கோடி
ரகங்கள் கண்டாராம், விலையு குறைவு என்றாராம், எல்லோரும் ஒன்றாய் கூடும் பாண்டி ராம் ராம். மனதில் ஆசை கொண்டாராம், மீண்டும் மீண்டும் வந்தாராம், உள்ளங்கள் என்றும் நாடும் பாண்டி ராம் ராம். பாண்டி ராம் சில்க்ஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை. பாண்டி ராம் ராம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் கர்ம வீரர் காமராஜரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காமராஜர் பிறந்த நாள் விழா புதுவை என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்கு அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, கல்யாண சுந்தரம், பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் மலரஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த தின விழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ராஜா தியேட்டர் அருகில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் ராஜவேலு, கல்யாண சுந்தரம், பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று திமுகவினர் மாநில அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்.பி. சிவகுமார், ராஜா ராமன், சிவா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதேபோல் பாரதிய ஜனதா கட்சியினர் அதன் தலைவர் தாமோதர் தலைமையில் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் தொழிற் சங்கத்தினர், புதிய நீதி கட்சி தலைவர் பொன்னுரங்கம் உட்பட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காமராஜர் பிறந்த நாளையொட்டி கிராமம் மற்றும் நகர்ப்புற கல்வி மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் கல்வி உதவி தொகையுடன் கூடிய மாபெரும் இலவச நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இதனை நேரு யுவ கேந்திரா மாநில இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் துவக்கி வைக்க நிறுவன தலைவர் சக்திவேல் முன்னிலை வகித்தார். இந்த தேர்வில் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர், மகளிர் மற்றும் தொழிலாளர்கள் பங்கேற்க செயலாளர் விஜயலட்சுமி நன்றி கூறினார். இதேபோன்று காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரசின் சிறப்பு அழைப்பாளர் சரவணன் தனது சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
புதுவை நயனார் மண்டபத்தில் உள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னை தெரேசா பள்ளியில் நடைபெற்ற மாதிரி பாராளுமன்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு சபாநாயகர் சபாபதி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். காமராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட அன்னை தெரேசா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாதிரி பாராளுமன்ற நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. இதற்கு பள்ளியின் முதல்வர் பால்ராஜ்குமார் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் சபாபதி மாணவ மாணவியருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், காமராஜ் பிறந்த நாளில் கொண்டாடப்படும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றும் மாணவர்கள் ஒழுக்கத்திலும் பண்பிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து காமராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்கள் அனைவரும் இனிப்பு வழங்கினர். இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் பால்ராஜ்குமார் தலைமையில் ஆசிரியர்கள் செய்தனர். புதுவை முதலியார்பேட்டையில் 7 லட்சம் ரூபாய் செலவில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். புதுவை முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அச்சுத படையாட்சி வீதியில் நகராட்சி மூலம் 7 லட்சம் ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை வெள்ளிக்கிழமை காலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி உதவி பொறியாளர் சிவபாலன், இந்நிலையில் பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான கராத்தே பயிற்சி முகாமில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை மாநில அளவிலான கராத்தே பயிற்சி முகாம் கதிர்காமம் 7th டே மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்று வருகிறது. இதற்கு கராத்தே சங்க தலைவர் இளங்கோவன் தலைமை தாங்க சங்க செயலாளர் வளவன் வரவேற்புரையாற்றினார். சங்க துணை தலைவர்கள் கோபி, மதிவொலி, அசோக்குமார், உடற்கல்வி ஆசிரியர் ரவீந்திரன் ஆகியோர் முன்னிலை வகிக்க இந்த பயிற்சி முகாமில் புதுவையின் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். In a world of opportunities, some have a vision and some deliver it. Mass Institute of Hotel Management. Presenting MBE International Hospitality and Tourism Management. Mass Institute of Hotel Management, a unit of Sabari Educational Society. அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய புதுவையின் பேராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேராமெடிக்கல் சயின்சஸ். படிச்சு முடிச்சது எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க? நல்ல வேலை வேணும்னா படிப்பு மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டையும் நாங்க எங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா சொல்லி தரோம். கோர்சஸ் ஆஃபர்ட் DMLT, DNA, DODT, DRA. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேறியவர்கள் தவறியவர்கள். 12ஆம் வகுப்பு தவறியவர்களிடம் சிறந்த கவனம் செலுத்துவதால் அவர்களின் வெற்றிக்கு நாங்கள் உத்தரவாதம். நான் +2 ஃபெயில் ஆயிருந்தேன். இங்க வந்ததனால நான் +2 பாஸ் ஆயிட்டேன். லேப் டெக்னீஷியன் பண்ணியிருக்கேன். அது இல்லாம தன்னம்பிக்கையோட இருக்கேன். எமது நிறுவனத்தின் சிறப்பம்சங்கள் அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்கள் மற்றும் சிறந்த இரத்த பரிசோதனை கூடங்களில் செய்முறை பயிற்சி வகுப்புகள். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், லேபுடன் கூடிய சிறந்த பயிற்சி வகுப்புகள், ஃப்ரீ கம்ப்யூட்டர் ட்ரைனிங் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். லாஸ்ட் இயர் எங்க கிட்ட படிச்சுட்டு வெளியில போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், லேப்ஸ்ல எல்லாம் நாங்களே பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்திருக்கோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், எண் 253, லெனின் வீதி, மணிமேகலை பள்ளி அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம்.
double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. Double offer. Money Electronics double offer. 25th anniversary. ஆடி சேல் தள்ளுபடி. அத்தனையும் உள்ளதடி. உனக்காக எனக்காக. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸின் 25வது ஆண்டு விழா சிறப்பு விற்பனை. நீங்கள் வாங்கும் அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களுக்கும் வியக்கத்தக்க பரிசுகள் காத்திருக்கின்றன. உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். Money Electronics double offer. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. பிரெஞ்சு குடியரசு தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் நடத்தப்பட்ட வான வேடிக்கை கொண்டாட்டத்தை சுற்றுலா பயணிகள் கண்டு உற்சாகம் அடைந்தனர். புதுவையில் பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினம் வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரெஞ்சு கவுன்சில் பியூர் பெர்னியே, மாவட்ட ஆட்சியர் ராகேஷ் சந்திரா மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதன் தொடர்ச்சியாக பிரெஞ்சு தூதரக வளாகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங், பிரெஞ்சு கவுன்சில் ஜெனரல் பியூர் பெர்னியே, அமைச்சர்கள் ராஜவேலு, கல்யாணசுந்தரம், பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் பிரெஞ்சு அதிகாரிகள், குடியுரிமை பெற்றவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மாலை கடற்கரை சாலையில் வான வேடிக்கை நடத்தப்பட்டது. இதனை புதுவை மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா வந்திருந்த பயணிகளும் கண்டு உற்சாகம் அடைந்தனர். முன்னதாக ஆப்கானிஸ்தான் போரில் பலியானவர்களுக்கும் மும்பை குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 94 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசாக மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 27 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். காமராஜர் பிறந்தநாள் விழாவில் திடீர் பரபரப்பு. காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்ற மோதலில் தள்ளுமுள்ளு. மத்திய இணையமைச்சர் சமரசம். ரங்கசாமி அரசு எந்நேரத்திலும் கவிழ்ந்து விடுமாம். கட்சியை பலப்படுத்த காங்கிரசார் தயாராக இருக்க வேண்டும் என நாராயணசாமி அறிவுரை. இடதுசாரி கட்சியினர் தர்ணா போராட்டம். லோக்பால் சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.